10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Torque acting on a bar magnet in uniform magnetic field. So lesson number 1ல நீங்கள் இதே மாதிரி torque acting on a dipole in a uniform electric field அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ அங்கே என்ன கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணுமோ அதே விஷயத்தை தான் ஒன்ஸ் அகைன் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். பட் லிட்டில் பிட் சேஞ்சஸ் இஸ் ப்ரெசன்ட் ஹியர். என்ன அப்படின்னா அங்கே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பேசியிருப்போம், இங்கே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி பேச போகிறோம். அதே போல் அங்கேயும் டார்க்கை தான் கால்குலேட் பண்ணோம், இங்கேயும் டார்க்கை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அங்கே டைப்போலை யூஸ் பண்ணோம், இங்கே அதுக்கு பதிலாக பார் மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃப்ரம் த டைட்டிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கான்செப்டை நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பார் மேக்னெட்டால் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டார்க்கோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இனிஷியலாக நமக்கு என்ன தேவை? லெட் அஸ் கன்சிடர் தி பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்னாலே நமக்கு என்ன இருக்கும்? 2 போல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு போலுக்கும் ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இந்த டயக்ராமில் இனிஷியலாக பாருங்கள், ஃப்ரம் தி நார்த் போல் டு த சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் பாசிங். இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் தான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றது எப்போவுமே நார்த் போலில் ஸ்டார்ட் பண்ணி சவுத் போலில் முடியும். So the magnetic field lines always starts from the north pole and terminate at the south pole அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு ட்ராவல் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அட் அன் ஆங்கிள் டீட்டா, அதாவது இன்க்ளைன்ட் ஆங்கிளில் டீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணக்கூடிய பொசிஷனில் நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணுறோம். லுக் ஹியர் it is a bar magnet. Let us consider a bar magnet. இந்த பார் மேக்னெட்டோட லென்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 2L அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ 2L is the length of the bar magnet and north pole is pointing at the upward direction. அதே போல் சவுத் போல் இஸ் பாயிண்டிங் இன் த டவுன்வர்ட். தட் மீன்ஸ் அப்போர்ட் டவுன்வர்டுன்றது நார்த் போல் மேலே பிளேஸ் பண்ணியிருக்கிறோம், சவுத் போலை கீழே பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நார்த் போல்லிருந்து ஒரு போல் ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்குது. என்ன சொல்லுவோம்? QM இஸ் தி போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி நார்த் போல். அதே போல் QM இஸ் தி போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சவுத் போல். அது என்ன ரெண்டுக்கும் சேமாக சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 2 போலுக்குமே சேம் ஸ்ட்ரென்த்து தான் இருக்கும். அது கீழே வேர்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். கன்சிடர் எ மேக்னெட் ஆஃப் லென்த் 2L ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் QM kept in a uniform magnetic field. அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போயிட்டு ஒரு பார் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பார் மேக்னெட்டில் நார்த் போல்லிருந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், சவுத் போல்லிருந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். லைக் போல்ஸ் ஆர் ரிப்பல் வித் ஈச் அதர், அன்லைக் போல்ஸ் ஆர் அட்ராக்ட் வித் ஈச் அதர்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு நார்த் போல் இருக்குது, ரைட் சைடில் சவுத் போல், லெஃப்ட் சைடில் அகைன் நார்த் போல். அப்போ இந்த நார்த் போல் டுவர்ட்ஸ் லெஃப்டில் மூவ் பண்ணுமா அப்படின்னா பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து லைக் போல்ஸ் ஆர் ரிப்பல் வித் ஈச் அதர்னு சொல்லுவோம். அதே டைரக்ஷன் ஆஃப் த ரைட் சைடில் பாசிபிள் இருக்குன்னா அஃப்கோர்ஸ், ஏன்னா இங்கே சவுத் போல். அப்போ நார்த்து வித் சவுத் அப்படின்னு சொல்லும்போது அன்லைக் போல். ஸோ இட் இஸ் ஏபிள் டு அட்ராக்ட் வித் ஈச் அதர். அப்போ டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த நார்த் போல் அப்படின்னு சொன்னால் டுவோர்ட்ஸ் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், தட் மீன்ஸ் ரைட் சைட் ஆஃப் அஸ். அதே போல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சவுத் போல் அப்படின்னா டுவோர்ட்ஸ் த லெஃப்ட்வர்ட் டைரக்ஷன், இல்லாட்டி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த 2 போலில் இருந்தும் 2 ஃபோர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இதை தான் இங்கே ஈக்குவேஷனில் நம்ம சொல்லியிருக்கோம். FN வெக்டார்
யூஸ்வலாக ஃபோர்ஸ்ன்றது வெக்டார் குவான்டிட்டி இல்லையா? ஸோ இதுக்கு என்ன மீனிங் சொல்லுவோம்? த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட். அதாவது பார் மேக்னெட்டுடைய நார்த் போலால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம எஃப்என் வெக்டார் அப்படின்னு இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் படிக்கும்போது சொல்லியிருப்போம். யூஸ்வலாக மேக்னெட்டிக் ஃபீல்டுனா எப்படி எடுப்போம்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த யூனிட் போல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு போலால் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அதை தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவேன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து நம்ம ஃபோர்ஸோட ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எஃப்என் வெக்டார் ஈக்குவல் டு QM இன்ட்டு பி வெக்டார். ஸோ இது வந்து நார்த் போலால் கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ். அதே போல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சவுத் போல் ஆஃப் த பார் மேக்னெட். ஸோ இது என்ன டைரக்ஷன் நம்ம சொல்லியிருந்தோம்? இதை நம்ம டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லாட்டி லெஃப்டர்ட் டைரக்ஷன் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அப்போ லெஃப்ட்வேர்ட் அப்படின்னும் போது இங்கே நெகட்டிவ் வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ எஃப்எஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சவுத் போல் மைனஸ் QM இன்ட்டு பி வெக்டார். அப்போ சவுத்து போலில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, நார்த்து போலில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ரெண்டுமே ஃபோர்ஸ் தான். வி வாண்ட் த நெட் ஃபோர்ஸ். அப்போ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? while adding equation number 1 and 2, the net force is equal to force experienced by the north pole plus force experienced by the south pole. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன நடக்கும்? இங்கேயே இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்தா தெரியும். இது பாசிட்டிவ் வேல்யூ, இது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ தே ஆர் கெட்டிங் கேன்சல். ஸோ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு கிடைக்குது. ஸோ வி கன்க்ளூட் தட் என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல். இந்த இடத்துல டைபோல் அப்படின்றது எங்கே சார் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பார் மேக்னெட்டுக்கு 2 போல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த டைபோலை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல் இஸ் 0 பட் ஃபார்ம்ஸ் ஏ கப்புள். இப்போ கப்புள் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் தான் நம்ம சொல்லக்கூடிய டார்க். அதாவது கப்புள் அப்படின்றது ஒரு பேர் அப்படின்றது இங்கே மீன் பண்ணுறோம். அந்த பேர் அப்படின்றது எப்போ நமக்கு பாசிபிள்? ஸோ இந்த நார்த் போல் வந்து சவுத்தை நோக்கியும் இந்த சவுத்து நார்த்தை நோக்கியும் மூவ் பண்ணும்போது இது என்னவாகுது? ரொட்டேட் ஆகுது. அப்போ அந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸை தான் நம்ம இங்கே வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு இல்லாட்டி டார்க்கு இல்லை கப்புள் இப்படிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ டார்க்கோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டார்க்குனால என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதுவும் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பட் இங்கே டோட்டலாக 2 டேர்மே நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதலாம் பாருங்கள்? ON வெக்டார் கிராஸ் தட் மீன்ஸ் இன்ட்டு FN வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ON அப்படின்றது யார்? இதுதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. FN அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபோர்ஸு. இங்கே பாருங்கள் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது இப்போ அதாவது நார்த் போலு சவுத் போலு. ஸோ இந்த 2 போல்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மேக் பண்ணலாம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மேக் பண்ணும்போது அந்த ரைட் ஆங்கிளில் கிடைக்கக்கூடிய பார்த்து தான் நமக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ONன்றது எங்கே இருக்குது அப்படின்னா ஓன்றது எங்கே இருக்கும்? ஆக்சுவலாக இந்த இடத்துல ஓன்ற பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்த ஓன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ON அப்படின்றது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எப்போ? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த நார்த் போலுக்கு. அதுவே OS இஸ் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்போ? சவுத் போலுக்கு சொல்லும் போது. அப்போ ON இன்ட்டு QM இன்ட்டு பி வெக்டார். அப்போ ONன்றது யார்? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸா? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த நார்த் போல் என்ன? QM இன்ட்டு பி வெக்டாரு. அதே போல் OS அப்படின்றது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. FSோட வேல்யூ மைனஸ் QM இன்ட்டு பி வெக்டார். இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். சரி, இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ONக்கும் OSக்கும் என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? பாருங்கள் ON வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ON மாடுலஸ் ஆஃப் OS ஈக்குவல் டு L அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எப்போ நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட்டோடைய டோட்டல் லென்த்து 2L. ஸோ அப்போ அதனுடைய ஆரிஜின்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ONக்கான வேல்யூ L, OSக்கான வேல்யூவும் L. அதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டோம்? 2 பேருக்கும் ஈக்குவலாக Lன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். அதே போல் 2 பேருடைய ஃபோர்ஸு QMB வெக்டரு மைனஸ் QMB வெக்டரு ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் தானே நம்ம சொல்கிறோம். அதனால் இதுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா மாடுலஸ் வேல்யூ எடுக்கலாம். அப்போ மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன ஆகிடும்? இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் while டேக்கிங் த மாடுலஸ் இட் மஸ்ட் பி பாசிட்டிவ் வேல்யூ ஒன்லி. அப்போ இது என்ன ஆகிடும்? L இன்ட்டு QMB இந்த கிராஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம்? சைன் தீட்டாவை சொல்லிக்கலாம்.
அதே போல் இன்ட்டு எல் இன்ட்டு கியூஎம் பி சைன் டீட்டா, இந்த கிராஸுக்கு பதிலாக அகைன் சைன் டீட்டா யூஸ் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னவா இருக்குது, டபுள் டைம்ஸ் எல் இன்ட்டு கியூஎம் எல் இன்ட்டு கியூஎம் பி. அப்போ இது எப்படி எழுதலாம்னா எல் இன்ட்டு எல் பிகம் as 2L, ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது 2L இன்ட்டு கியூஎம் இன்ட்டு பி சைன் டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டார்க்கோட வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணும்போது டவ் இஸ் ஈக்குவல் டு 2L கிராஸ் QM B sin theta அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இது வேறு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2L இன்ட்டு QMக்கு என்ன பேர் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ QM இன்ட்டு 2Lக்கு என்ன எழுதலாம், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னு சொல்லக்கூடிய PMன்ற லெட்டரால் மென்ஷன் பண்ணலாம். ஸோ வி கன்க்ளூட் tau is equal to PM B sin theta. This is the scalar formation of the torque acting on a bar magnet in a uniform magnetic field ன்னு சொல்லிடலாம். இதே வெக்டர் நோட்டேஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா டவ் அப்படின்றது வெக்டார் குவான்டிட்டி, பிஎம் அப்படின்றதும் வெக்டார் குவான்டிட்டி, பியும் வெக்டார் குவான்டிட்டி தான். இந்த சைன் டீட்டாவுக்கு பதிலாக என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். ஸோ tau vector equal to PM vector cross B vector is the vector notation of the torque அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ பார் மேக்னெட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ நம்ம டார்க்கோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதையே யூஸ் பண்ணிக்கிட்டு அதே பார் மேக்னெட்டை ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வச்சா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ அதில் கொண்டு போயிட்டு இன்க்ளைன்டு பாத்தில் தட் மீன்ஸ் மேக் அன் ஆங்கிள் தீட்டான்ற பொசிஷனில் ஒரு பார் மேக்னெட்டை ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சிட்டோம், நார்த் போல்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், சவுத் போல்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், இது ரொட்டேட் ஆகும்போது ஒரு டார்க் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ நம்ம மேக்னெட்யூடுக்கு டைரெக்டாக மூவ் பண்ணோம் அப்படின்னா த மேக்னெட்யூட் ஆஃப் த டார்க் ஆக்டிங் ஆன் த டைபோல் என்ன கிடைச்சது, கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னோம், டவ் இஸ் ஈக்குவல் டு பிஎம்பி சைன் டீட்டா. ஸோ அதை நம்ம வந்து மேக்னெட்யூடை கொண்டு போயிட்டு மாடுலஸில் எழுதணும் அப்படின்னா டவ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஏன் இங்கே பி யூஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறதுனால. சப்போஸ் இ யூஸ் பண்ணோம்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ டவ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் சைன் டீட்டா. அப்போ இந்த மாடுலஸ்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம ஆக்சுவல் ஃபார்மேஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா டவ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொல்லிவிடுவோம், ஏன்னா அது வந்து வெக்டர் நோட்டேஷனில். சரி, இது நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் மேபி லுக் ஹியர் த ஒர்க் டன் பை த டார்க் ஃபார் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ். பட் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இங்கே எதை சொல்ல வரோம் அப்படின்னா அதாவது டி டீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நம்ம இந்த பார் மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணும் பட்சத்தில் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒர்க் டன் என்னவாக இருக்கும். அப்போ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த ஒர்க் டன் பை ரொட்டேட்டிங் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ல வரோம். அப்போ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் டார்க் வெக்டார் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க் வெக்டார் இன்ட்டு டி டீட்டா. அதாவது டி டீட்டா அப்படின்றது தான் இந்த இடத்துல ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்ல வருது. அப்போ அந்த டி டீட்டான்னு சொல்லக்கூடிய ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஒர்க் டன் நம்ம செய்யணும், ஒர்க் டன் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய வேலையை தான் சொல்ல வரோம். அப்போ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் டார்க் இன்ட்டு டி டீட்டா. ஸோ தட் டிடபிள்யூவோட வேல்யூ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அப்போ எக்ஸ்டர்னல் டார்க் அப்படின்றது பிஎம் பி சைன் டீட்டான்னு நமக்கு தெரியும், இன்ட்டு டி டீட்டாவை அப்படியே டைரெக்டாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சது வந்து டவ் பி வெக்டார் இல்லையா, பட் இங்கே எக்ஸ்டர்னல் டார்க்குன்னு சொல்லி ரெண்டும் ஒன்று தான். அப்போ டவ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் டார்க். ஸோ போத் ஆர் நியூமரிக்கலி ஈக்குவல். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், டிடபிள்யூ ஈக்குவல் டு பிஎம் பி சைன் டீட்டா இன்ட்டு டி டீட்டா. இப்போ இந்த டிடபிள்யூவை நம்ம இன்டகிரேட் பண்ணோம், ஆன் இன்டகிரேட்டிங் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிடபிள்யூ வி ஹவ் டு சப்ஸ்டியூட் த லிமிட்ஸ். லிமிட் அப்ளை பண்ணும் இல்லையா, லிமிட் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறது லோவர் லிமிட்டு, மேலே இருக்கிறது அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டீட்டா டேஸ் டு டீட்டா. இப்போ டிடபிள்யூவோட வேல்யூ என்ன இங்கே இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பிஎம்
பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. அப்போ பிஎம்பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டாவில் பிஎம்பி அப்படின்றது கான்ஸ்டன்ட், ஜஸ்ட் டேக் அவுட் சைட். சைன் தீட்டாவை டி தீட்டாவை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். நம்ம படிச்சிருக்கிறோம், சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் காஸ் தீட்டா. அதே சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், ப்ளஸ் காஸ் தீட்டா கிடைக்கும் சொல்லுவோம். அப்போ பிஎம்பி வெளில எடுத்தோம் அப்படின்னா சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு லிமிட் அப்ளை பண்ணோன்னா தீட்டா டேஷ் டு தீட்டா, அதாவது while read as அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட்னு சொல்லுவோம். அப்போ W இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைனை வெளியில் கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸ் பிஎம்பி இன்ட்டு காஸ் அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் இல்லையா, டீட்டாவுக்கு பதிலாக டீட்டாவே சப்ஸ்டியூட் பண்ணுற, மைனஸ் ஆஃப் டீட்டாவுக்கு பதிலாக டீட்டா டேஷை சப்ஸ்டியூட் பண்ணுற. அப்போ காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா டேஷ் அப்படின்னு அர்த்தம். திஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஒர்க் டனை தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நமக்கு அப்சிலானாக மாறுது. மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அப்சிலான். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா அப்சிலான் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ அப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ். அப்போ அப்சிலானோட வேல்யூ என்னென்னா மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா, ஜென்ரல் நோட்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார் மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணோம் இல்லையா, ரொட்டேட் பண்ணும்பொழுது இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் இஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிலாம் வந்து உட்காரும். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது மினிமம் ஆங்கிள் 0, மேக்ஸிமம் ஆங்கிள் 90 அப்படின்னு நம்ம சொல்லும்போது பேரலல், பர்பண்டிகுலர், ஆன்டி பேரலல் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த டீட்டா டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூக்கு நம்ம சப்போஸ் போத் ஆர் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும் 90, காஸ் 90யோட வேல்யூ என்ன 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும். அப்போ செகண்ட் டேர்ம் ஸ்கிப்டு ஆஸ் இட் இஸ். அப்போ ஃபஸ்ட் டேர்மில் அப்ளை பண்ண போது அப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் பி காஸ் தீட்டா மட்டும் கிடச்சிரும். சரி, அப்படி காஸ் தீட்டா மட்டும் கிடச்சது அப்படின்னா அந்த டீட்டா டேஷோட வேல்யூ நம்ம வந்து 90 டிகிரி, ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல நம்ம டீட்டாவுக்கு 19 போட்டிருக்கிறோம். ஆக்சுவலாக அது டீட்டாவோட வேல்யூ கிடையாது, டீட்டா டேஷோட வேல்யூவாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டீட்டாவோட வேல்யூ 19 கொடுக்கக்கூடாது, இங்கே டீட்டா டேஷ். அப்போ டீட்டா டேஷோட வேல்யூ 90 அப்ளை பண்ணும்போது செகண்ட் டேர்ம் வந்து ஸ்கிப் ஆகிடும். அப்போ அப்சிலானோட வேல்யூ என்னவாயிடும் மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டான்னு மட்டும் கிடச்சிரும். அந்த செகண்ட் டேர்மே ஸ்கிப் ஆகிடும். லுக் ஹியர், டீட்டா டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ டீட்டா டேஷோட வேல்யூ 90 டிகிரியாக இருக்கும் பட்சத்தில் காஸ் டீட்டா டேஷோட வேல்யூவே மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ செகண்ட் டேர்ம் டோட்டலாக ஸ்கிப் ஆச்சு அப்படின்னா அப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் டேர்ம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் கிடைக்குது அப்படின்னா திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபைனல் நோட்டேஷன், அப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் டீட்டா. அப்போ இதுக்கு பேர் தான் வந்து ஸ்கேலர் ஃபார்மேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இதே வெக்டர் ஃபார்மில் எழுத சொன்னால் எப்படி எழுதலாம், அப்சிலான் அப்படின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லையா, எனர்ஜி வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஆனால் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு வெக்டார் குவான்டிட்டி. அதே போல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெக்டார் குவான்டிட்டி. காஸ் தீட்டா அப்படின்னா டாட் ப்ராடக்டில் நம்ம சொல்லுவோம். சைன் தீட்டானா கிராஸ் ப்ராடக்ட்டு, காஸ் தீட்டானா டாட் ப்ராடக்ட்டு. அப்போ ரெண்டு வெக்டரை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்கேலராகவும் கிடைக்கும் அப்படின்றத ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ அப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம் வெக்டார் டாட் பி வெக்டார்னு படிச்சுக்கலாம். திஸ் இஸ் த வெக்டர் ஃபார்மேஷன் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. Epsilon is equal to minus PMB cos theta is the scalar formation of the potential energy அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அந்த பார் மேக்னெட்டை நம்ம வந்து பேரலல், ஆன்டி பேரலல், பர்பண்டிகுலர் இப்படிலாம் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேர்மில் டீட்டாவோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணுறோம். டீட்டாவோட வேல்யூ 0 அப்படின்னா என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் போத் ஆர் அலைன் வித் ஈச் அதர். தட் மீன்ஸ் பேரலல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல டீட்டாவோட வேல்யூ 0வாக கொடுக்கும் பட்சத்தில் அப்சிலானோட வேல்யூ என்னவாயிடும், காஸ் 0ோட வேல்யூ 1 இன்ட்டு மைனஸ் பிஎம்பி ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி ஒன்லி.
அப்போ அந்த அப்சிலானோட வேல்யூ மைனஸ் பிஎம்பி அப்படின்னு கிடைக்கும். அதுவே டீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி அப்ளை பண்ணுறோன்னா காஸ் 180யோட வேல்யூ என்ன, மைனஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம். அப்போ காஸ் 180 மைனஸ் ஒன்னாக இருந்தால் அப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் பிஎம்பி ஈக்குவல் டு ப்ளஸ் பிஎம்பி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம 2 ஸ்பெஷல் கேசஸை இதுக்கான அப்ளிகேஷனை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் த தேர்ட் லெசன், பட் இட் இஸ் தி ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் டாபிக். அதாவது டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் அப்படின்றது ஒன் ஆஃப் த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட். நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம வந்து முழுக்க லெபார்ட்டரியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அப்சர்வேஷனுக்கு வந்துடும். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ இல்லை, இன் ஃபியூச்சரில் அதை நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் அப்படின்றது யூஸ்வலாக நம்ம கால்வனாமீட்டர் அப்படின்னால என்ன சொல்லுவோம், டிடெக்டிங் டிவைஸ்னு பேர் வைப்போம். அப்போ அந்த டிடெக்டிங் டிவைஸ்னு சொல்லக்கூடிய கால்வனாமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் த கரண்ட்டை நம்ம சொல்லலாம். அப்போ த டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் இஸ் எ டிவைஸ் used to measure the current. It is also known as the measuring electricity. அந்த எலக்ட்ரிசிட்டின்ற டேர்மை தான் நம்ம இங்கே என்னவா யூஸ் பண்ணலாம், டிடெக்டிங் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் என்ன பிரின்சிபலில் ஃபங்க்ஷன் ஆகுது, அதனோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஒர்க்கிங் என்ன அப்படின்றத பற்றி பேசலாம். டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டேஞ்சன்ட் லா அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ டேஞ்சன்ட் லானா எப்படி இருக்கும் அப்படின்ற கொஷின் வரும் இல்லையா. யூஸ்வலாக நீங்கள் வந்து டேஞ்சன்ட் கால்வனாமீட்டரை உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணிங்கன்னா காம்பஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அது உள்ளே ஒன்று இருக்கும். அப்படின்னா என்னென்னா இங்கே கீழே கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு டயக்ராம் போட்டிருக்கும் பாரு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய டயக்ராம் வந்து 4 குவாட்ரண்ட்டாக பிரியும். 4 குவாட்ரண்ட் அப்படின்னா டோட்டலாக இதனுடைய ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அந்த 360 டிகிரியாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2 பக்கமும் 0 0, 2 பக்கம் 90 90 இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட்டு, தேர்டு குவாட்ரண்ட்டு, ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ த காம்பேக்ஸ் பாக்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 4 ஈக்குவல் குவாட்ரண்ட். அப்போ ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது உள்ளுக்குள்ளே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாரு, ஒரு பக்கம் நார்த்து சவுத். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன, மேக்னெட்டிக் நீடில். அதே போல் இங்கே 90க்கு நேராக இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் அலுமினியம் பாயிண்டர்னு சொல்லுவோம். இந்த அலுமினியம் பாயிண்டரும் மேக்னெட்டிக் நீடிலும் எப்போவுமே மியூச்சுவலி பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஒன்று நார்த்து சவுத்தில் இருக்குது அப்படின்னா இன்னொன்று வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் தான் இருக்கும். அதாவது ஒன்று ஹரிசாண்டல்னா இன்னொன்று வெர்டிக்கல் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த டயக்ராமை வச்சு தான் நம்ம இந்த டேஞ்சன்ட் லாவை சொல்ல முடியும். எப்படின்னா லுக் ஹியர், வென் எ நீடில் ஆர் த மேக்னெட், அதாவது மேக்னெட்டிக் நீடிலோ இல்லை ஒரு மேக்னெட்டோ ஃப்ரீலி சஸ்பெண்டடாக இருக்குது. லுக் ஹியர், வென் எ மேக்னெட்டிக் நீடில் ஆர் த மேக்னெட் இட்ஸ் freely suspended in 2 mutually perpendicular uniform magnetic field. அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போயிட்டு ஒரு மேக்னெட்டிக் நீடியில் காம்பாக்ஸ் பாக்ஸை ஃப்ரீலி சஸ்பெண்டடாக வச்சுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கம் டு ரெஸ்ட் இன் தி டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த 2 ஃபீல்ட்ஸ். அதாவது அதனுடைய ரெஸ்ட் எப்போ வந்து அது ரெஸ்ட்டுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த 2 ஃபீல்ட். அதாவது 2 ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் கிடைக்குதோ அந்த இடத்துல தான் நமக்கு ரெஸ்ட்டுக்கு வரும். இப்போ 2 ஃபீல்டு அப்படின்னும் போது இங்கே இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், B ஈக்குவல் டு BH tan theta. B இஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அட் எ பாயிண்ட். BH இஸ் த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். tan theta, அதாவது இந்த இடத்துல டீட்டாவோட வேல்யூ 45 டிகிரியாக இருக்கும்போது தான் நமக்கு ஹை ரெசல்யூஷன் அப்படின்றது இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ டேன் டீட்டா எப்போ கிடைக்கும், சைன் பை காஸ். அப்போ சைன் டீட்டாவோட வேல்யூவும் காஸ் டீட்டாவோட வேல்யூவும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் டேனோட வேல்யூ ஈக்குவலாக கிடைக்கும். தட் மீன்ஸ் டேன் 45ஓட வேல்யூ 1. எப்போ 1 இருக்கும், சைன் 45 பை காஸ் 45 ஈக்குவல் டு டேன் 45 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். அப்போ பியோட வேல்யூ BH tan thetaவுக்கு ஈக்குவல். ஸோ இதுதான் டேஞ்சன்ட் லாவுடைய கான்செப்ட். இப்போ இதில் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா the tangent galvanometer is provided with 2 or more number of the coils of different number of turns. ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு வரது கொஞ்சம் சிரமம் தான். ரெஃபர் யுவர் டெக்ஸ்ட் புக் அண்ட் see the diagram. அதாவது டெக்ஸ்ட் புக்கில் நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக்கி கலரில் அதில் வந்து டயக்ராம் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டயக்ராமை நீங்கள் பார்க்கும்போது
அவுட்டர் வியூ அப்படின்றது ஒரு சர்க்குலர் காயில்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்குலர் காயிலாக இருக்கக்கூடிய அவுட்டர் வியூவில் நமக்கு வந்து ரொட்டேஷன் ஆஃப் த பாத்துக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு காம்பஸ் பாக்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி அதை பர்பண்டிகுலர்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ரொட்டேஷன் ஆஃப் த சர்க்குலர் காயில்ன்றது அலாங் த ஒய் ஆக்சிஸாக இருக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸோட டைரக்ஷனில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், காம்பஸ் பாக்ஸை பிளேஸ் பண்ணிடலாம். அப்படி பிளேஸ் பண்ணக்கூடிய காம்பஸ் பாக்ஸில் இந்த டேஞ்சன் கால்வனாமீட்டர் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வச்சு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னால் ஒன்றும் கிடையாதுமா, இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்றது 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், 50 இருக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னா, 2 வயசை கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணும்போது 2 பேருக்குமான வேல்யூ நமக்கு 2 இருக்கணும். அந்த 2 வயசு அப்படின்றது நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த டயக்ராமில் பாருங்கள், கீழே 4 ஸ்க்ரூஸை காமிச்சிருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூஸில் முதல் 2 ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணிங்கன்னா அது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 2 இருக்கும். அடுத்த 2 ஸ்க்ரூஸை கனெக்ட் பண்ணால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 5 இருக்கும். 3rd 4th கனெக்ட் பண்ணால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 50 இருக்கும். இவ்வளோதான். இப்போ இந்த காம்பேக்ஸ் பாக்ஸுக்கு இன்னொரு பேர் மேக்னட்டோமீட்டர் பாக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து தியரிட்டிக்கல் வியூ நம்ம போனோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் இந்த கிராஃபில் சொல்லியிருக்கோம், பி இஸ் டேக்கிங் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், பிஹெச் இஸ் த ஒய் ஆக்சிஸ். இப்போ நார்த் சவுத் டைரக்ஷனில் ஒரு மேக்னெட்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மேக்னெட்டிக் நீடியில் வந்து ரொட்டேட் பண்ணும்போது டீட்டான்ற ஆங்கிள் பிஹெச்சுக்கு க்ளோஸராகவோ இல்லை ஃபாரவேயாகவே மேக் ஆகும். அப்படி மேக் ஆகும்போது அந்த டேஞ்சன் லாவுடைய ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள், பி ஈக்குவல் டு பிஹெச் tan theta அப்படின்னு சொல்கிறோம். இந்த பியோட வேல்யூ எங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் இன் ஃபியூச்சரில் நம்ம படிப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அலாங் த சர்க்குலர் காயில் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த சர்க்குலர் காயிலில் நம்ம படித்தோம் அப்படின்னா பியோடைய வேல்யூ μ0ni/2r அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசல்ட்டுன்னு நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த கான்செப்டுக்கு அப்புறம் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 10 பேஜஸ் புரட்டி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அட் எ பாயிண்ட் அலாங் த சர்க்குலர் காயில் கேரியிங் கரண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், μ0ni/2a ஆர் 2r அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த வேல்யூ வந்து அங்கேருந்து கிடச்சிது அப்படின்னா பிஹெச் tan theta இது வந்து ஃபார்முலாவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கேட்க வருவாங்க அப்படின்னா, வி வாண்ட் த ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதை தான் கேட்பாங்க. அப்போ அந்த எர்த் மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பிஹெச்சை மட்டும் இங்கே வச்சுக்க, tan theta தூக்கிட்டு போய் அந்த பக்கம் போட்டோம் அப்படின்னா μ0ni/2r tan theta ஆப்போசிட்டில் வந்ததுன்னா 1/tan theta மாறிடும். while read as BH equal to μ0ni/2r tan theta அப்படின்னு படிச்சுக்கலாம். இப்போ இந்த BH உடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்டால், BHன்றது ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இல்லையா, இட் இஸ் மென்ஷன் பை த யூனிட் இஸ் டெஸ்லா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் இந்த மொத்த டேர்மையும் சப்போஸ் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணலாம், இல்லை இதில் இருக்கக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ எனக்கு தேவைப்படுது அப்படின்னா கரண்ட்டுக்கான ஈக்குவேஷனை நீங்கள் பிரிக்கணும். கரண்ட்டோட வேல்யூனா ஐயோட வேல்யூ தேவை, மீதெல்லாம் ஆப்போசிட்டில் கொண்டு போ, 2r tan theta நியூமரேட்டருக்கு போய்டும், μ0n வந்து கீழே வந்துடும். அப்போ ஐயும் tan thetaவும் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ இந்த I proportional to tan theta அப்படின்னா while cancelling the proportionality symbol we have to use a constant. That constant is called as k. K is nothing but I/tan theta. அப்போ அந்த I/tan theta சொல்லக்கூடிய ரிடக்ஷன் ஃபேக்டருக்கு என்ன யூனிட்டு, I/tan theta is equal to k. K is known as reduction factor of the tangent galvanometer. அப்போ ரிடக்ஷன் ஃபேக்டரோட யூனிட் என்னன்னா ஆம்பியர். நல்ல மைண்டில் வச்சுக்க, k is equal to I/tan theta. அப்போ k equal to I/tan thetaன்னு சொல்லும்போது கேவோட யூனிட்டை வந்து ஆம்பியர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து இதில் டிஃப்ளெக்ஷன்ஸ் நமக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் பாக்ஸை வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல்.